யாருங்க நீங்க? வீடு நமக்குண்டு திருவள்ளங்காடு உபலமிருந்து ஓடு நமக்குண்டு வட்டாத பத்திர ஓங்கு செல்வ நாடு நமக்குண்டு கேட்டதெல்லாம் தரணுமே. சரி. ஈடு நமக்கு சொல்ல இங்கோரு ஒரு இல்லைன்படி சிவ சிவாவென்ற கையில் திருவோடு ஏந்தி தெருவோடு செல்லும் சாமியார்களும் உண்டு. சரி. அஞ்ஞான விட்டு அறிஞான தொல்லை தொட்டு மெஞ்ஞான வீடு வருவது எக்காலம் என்று ஆண்டவன் சிந்தையிலேயே காலம் கடத்தி கடுத்தவும் புரியும் ஞானியர்களும் உண்டு. சரி. மாதென்று சொல்லி வரும் ஆயுதென்னை மரளிவிட்ட தூதென்று எண்ணாமல் சுகம் என்று நாடு பித்திரு புத்தியை ஏதென்று எடுத்துரைப்பேன் இறைவா கட்சியகம் என்படி சிற்றின்பத்தில் உழன்று பிறகு ஞானம் பிறந்து பேரின்பத்தை உணர்ந்து அதற்கு வழிகாட்டும் அடியார்களும் உண்டு. சரி. பாவங்களை நீக்கும் சாமியார்களும் உண்டு. சரி. வேஷம் போட்டு திரியும் மோசமான சாமியார்களும் உண்டு. ஆமா. அப்படி இருக்கிறப்ப சாமியார்னு சொல்லிக்கிட்டு காசிக்கு போனீங்கன்னா மொட்டை குண்டு சாமி நிறைய திருறாங்க. அவங்களும் ஒரு சாமி தான். நான் இல்லைன்னு சொல்லல. சரி. புதுக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை ஒரு குரூப் தெரியுது. சரி. ராமேஸ்வரம் ட்ரெயின்ல ஏறி புதுக்கோட்டையில இருந்து இறங்கிறது, டிக்கெட் எடுக்கிறது இல்ல. சரி. அங்க ஒரு குரூப் இந்த பிச்சை தெரியுது. அதுவும் சாமியார் தான். நீங்க எந்த சாமி? ஆக நீங்க இப்படிப்பட்ட சாமியார் தான் பாத்துருக்கீங்க. ஆமா. நான் அப்படிப்பட்ட சாமி. ஒரு சாமியார் நாடை உருவாக்கிட்டாப்ல. என்ன யாரு? அவர் தான் நித்யானந்த சாமி. அடா நாராயண நாராயண. நாங்க யாரு தெரியுமா? யாரு? அறுக்கச் சுரக்கும் பூம்பாலை, இறைக்கச் சுரக்கும் மலர்கேணி, ஈகச் சுரக்கும் பெருஞ்செல்வம், கரக்கச் சுரக்கும் ஆவின்பால், கற்கச் சுரக்கும் பேரின்பது போல் துறக்கச் சுரக்கும் பேரின்பம். அந்த பேரின்ப நோக்கத்தோடு உலகத்திலே நல்லது நடக்க பாடுபடும் தொண்டன், முற்றிலும் துறந்த முனிவன், தர்மத்தை காப்பாற்ற பாடுபடும் தொண்டர்களில் நானும் ஒருவன். என் பெயர் நாரதரையா. அது எடுத்துட்டு போட்டேன். உள்ள வந்தீங்கல்ல. சரி. அதாவது என்னைக்குமே சண்டைக்கு போக மாட்டேன். சரி. வந்த சண்டைய விட மாட்டேன். நான் அப்படிதான். ஒருத்தனுக்கு வம்புக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன். தங்கமணி ஐயா. டேய் என்னையே தேவையில்லாத பேச்சு என்ன நினைக்கிறேன்? தேவையில்லாத பேச்சு என்ன கேளுனே. இவரு ஒன்னு என்ன கேள்வி கேட்கறான் தான் இங்க வச்சு கேட்டுக்கணும். ஏன்டா ஆளு சோப்பு இங்க வச்சு கேட்கணும். உள்ள வந்து என்ன கேட்கறாப்ல? நான் அதை மறைமுகமா கேட்டேன். எது? அதை நான் மறைமுகமா கேட்டேன். நீங்க வந்து இப்ப விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்க, அது உனக்கு எனக்கு தான் தெரியும். சரி. மத்தவங்களுக்கு இப்ப தெரியப்படுத்துற நீனு. இப்ப இத நாகரிகமா நான் கடந்து போறேனா இல்ல நீ கடந்து போறியா? யாரு? ஐயா நாங்க இங்க காவலுக்கு வந்திருக்கோம். நான் தான் கேக்குறேன். சோ போடணும்ல. என்ன மயிர புடுங்கற நீ? எது? என்ன புடுங்கற நீ? சோ யாரு போடணும்? சோ யாருங்க போடணும்? ஆளும் சோ யாரு போடணும்? பெண்கள் போட தெரியாம கேக்குறேன். எங்கட குலவள கணக்கு கேட்டீங்கன்னா ஆண்கள் உழுது பயிரிடுவதும் சரி, பருவமடைந்த பெண்கள் திணை காவலுக்கு போகணும். யார் போகணும்? பருவமடைந்த பெண்கள் தான் திணை காவலுக்கு போகணும். சரி. காவல் செய்வதுனா பறவை வரட்டணும். யார் வரட்டணும்? பறவை நீங்க சொல்ற பறவை வந்து யார் வரட்டணும்? பெண்கள் வரட்டணும். அப்ப நான் பொம்பளையா? நீங்க பறவை வந்து பெண்கள் வரட்டணும்யா. சரி. அவதானே சோ போடணும். நான் பொம்பளையா? நான் எப்படி சோ போடுவேன்? பாரு, உங்க தங்கச்சி வந்து பறவை விரட்டிக்கிட்டு ஆளணும் சோன்னு விரட்டணும். சரி. அப்ப ஆளோனும் சோங்கிற சத்தம் கேட்கல. அப்ப நீயாவது அறிவாளி, அவங்களுக்கு புத்திமதியை சொல்லி அவங்க போனா நீயாவது போட்டிருக்கலாம். இன்னும் கேக்குறேன், நீங்க அறிவோட பேசுறீங்களா இல்ல அறிவை அவிச்சு பேசுறீங்களா? நீ அறிவோட பேசுறியா இல்ல அறிவை அவிச்சு திருட்டு நீ ஆளம் சோ போட? சோ நான் அறிவோட பேசிட்டு இருக்கேன். ஆளம் பெண்கள் தாங்க போடணும், ஆம்பளை போட அவசியம் போடணும். போடல. இப்ப நீ சொல்லு. நான் சோ போற அளவுக்கு நீங்க அவ்வளவு பெரிய ஆளு கிடையாதுங்க. நான் ஆளம் சோ போற அளவுக்கு உங்கள்ட்ட என்ன விஷயம் இருக்கு? இந்த மண்டக்கடமான பேச்சு பேச யாரு? ஏன்னா யாரு எப்படிப்பட்ட ஆளு என்ன பேசுறாங்கங்கற தெரிஞ்சு புரிஞ்சு பேச. நானே தெரிஞ்சு புரிஞ்சு அந்த அதாவது இந்த மேடைகள் சாதாரண மேடை இல்ல. இந்த மேடை, இந்த மேடைக்கு யாரு வந்திருக்காங்க? அத சொன்ன சபை எறிந்து பேச, சபை எறிந்து பேச, நேரம் பேச பொத்திக்கிட்டு இருன்னு சொல்லி இருக்கேன். டேய் பொத்திக்கிட்டுடா பேசாம இருக்கானே அப்படி சொல்லு. அத நாகரிகமா சொன்னா தான் புரியும். பொத்திக்கிட்டுடா. ஆமா. இல்ல வார்த்தை ரொம்ப தடிப்பா இருக்குது, தடித்தனமா இருக்குய்யா. பேசாமல் இருந்து பழகு அப்படின்னு சொல்றத பொத்திக்கிட்டு இருந்து சொன்னா அப்படின்னு சொல்லலாம். அநாகரிகம் இல்லையா அது? யாரு? சரி, என்னப்ப உனக்கு தெரியும்? இப்ப என்ன நீ பேசுற? வந்தவங்களை யாருன்னு சொல்லி உங்களை வரவேற்க கூட உனக்கு வக்கு தெரியல, வகை தெரியல. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு பேசுற. சரி, இப்ப கேட்டீங்கல்ல, இப்ப வீட்டுக்கு விருந்தாடி வரானா தெரிஞ்சாலா இருந்தா யாருங்க? தம்பி வா தம்பி, அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, பால் சாப்பிடுறீங்களா இல்ல எங்க பழம் சாப்பிடலாம் கேட்பேன். பால் சாப்பிடுறீங்களா, வீட்டுல பழம் சாப்பிடலாம் கேட்பேன். பழத்தையா? ஆமா. பழம்னு சொல்லியா? எல்லாம் ஒண்ணுதாங்க. சாப்பிடுறீங்களா இல்ல டீ குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா அப்படி கேட்பான். சரி. யாருன்னே தெரியாது. நீங்க யாருன்னு தெரியாது. சரி. எங்க இடத்துக்கு வந்து நாராயணான்னு வர்றீங்க. எந்த
நீங்க யாரும் எங்களுக்கு தெரியாது. தெரியாத மனுஷனை எப்படி வாங்க சாமி அப்புறம் கூப்பிட முடியும்? அதான் சொன்னா ஒப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உப்படா கொளிட்டாலும் உண்மைதான் அமிர்தமாமுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப வீட்டுக்கு வந்தவங்களே யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குன்னு வந்துட்டாங்கல்ல, சரி, அப்ப அவங்கள வரவேற்க தமிழனுடைய பண்பு. சரி, போயிட்டு போகுது. சொன்னீங்களே சரி, உனக்கு என்ன தெரியுமா கேட்கறீல? எனக்கு எல்லாமே தெரியுமியா, எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா வல்லவனுக்கு வல்லவே வையகத்துல உண்டு. எல்லாம் தெரிஞ்சு, என்ன ஒண்ணுமே தெரியாத ஆளும் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவனே அவனும் கிடையாது. புரியுதா? அதனால எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி சொல்ற நீ? எல்லாம் தெரியும் தவறான வார்த்தை. வாத்தியார் யார் தெரியுமா? வாத்தியார் இது மண்டக்கணம். வாத்தியார் யார் தெரியுமா? இது மண்டக்கணமான பேச்சு. எது இது மண்டக்கணமான பேச்சு? என்கிட்ட திறமை இருக்கியா? என்கிட்ட திறமை இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும். அதனால சத்தம் நான் அதிகமாக போடுவேன், பேசதான் செய்வேன். உனக்கிட்ட திறமை இருக்கு என்கிட்ட. என்ன இப்ப நீ ஆளும் தெரியாம காலை விட்டுட்டு இப்ப கொஞ்ச நேரத்தில் நீ அவதிப்பட போற. பாத்துருவாதையும் ஆளும் தெரியாம இப்ப நீ காலை விட்டுட்டு. ஏன்னா உள்ளூருக்காரன் பேய்க்கு பயப்படுவான், சரி, வெளியூருக்காரன் தண்ணிக்கு பயப்படுவான்ட்டான். எப்படி எந்த நோய் சாப்பிட்ட தண்ணிக்கா? டேய், உள்ளூருக்காரன் பேய்க்கு பயப்படுவான், சரி, வெளியூருக்காரன் தண்ணிக்கு பயப்படுவான், சரி. அப்ப உள்ளூருக்காரனுக்கு எந்த இடத்துல யாரு தூக்கு போட்டுக்கிட்டு செத்தது, யார் மருந்து கொடுத்துக்கிட்டு செத்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், சரி. வெளியூருக்காரனுக்கு எந்த இடத்துல பள்ளம் எந்த இடத்துல மடுவுங்கிறது தெரியாது. அதனாலதான் உள்ளூருக்காரன் பேய்க்கு பயப்படுவான், வெளியூருக்காரன் தண்ணிக்கு பயப்படுவான் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு, சரி. நீ இப்ப எதுவுமே தெரியாம நீ புரியாம பேசுற, என்னன்னே தெரியாம புரியாம இப்படி பேசுற. சரிங்க, யாருக்கிட்ட என்ன பேசணுங்க தெரிஞ்சு புரிஞ்சு அப்படி பேச கத்துக்க. சரி, அப்ப அவ்வளவு சேர் இருக்கு உங்கள்ட்ட, விஷயம் நிறைய இருக்கு உங்கள்ட்ட. பெரியோர் எல்லாம் பெரியோரும் அல்ல, சிறியோர் எல்லாம் சிறியோர் அடைஞ்சு இருக்கேன், எங்களுக்கு தெரியும். சரி, நான் கேட்கறேன், நம்ம கேள்வி கேட்கறேன். என்னன்னு கேட்கிறேன்? இப்ப ஒரு வீட்டுல ஒரு அம்மா உட்காந்து, சரி, பால் கறந்துகிட்டு இருக்கு. என்ன கறந்துகிட்டு இருக்கு? பால் கறந்துகிட்டு இருக்கு. ரோட்ல ஒருத்தர் நடந்து அந்த அம்மா கேட்கறான், 13 காலுடன் பால் கறக்கும் பெண்ணே, நல்லா புரிஞ்சுங்க, ஒரு வார்த்தை சொல்லி மறுபடியும் சொல்ல மாட்டேன். 13 காலுடன் பால் கறக்கும் பெண்ணே, உங்க அப்பா எங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு இந்த அம்மா சொல்லுது, எங்க அப்பா வந்து நேத்து செத்த பணத்தை இன்னைக்கு உசுறு உண்டாக்க போயிருக்காரு எங்க அப்பா அப்படின்னு சொல்லுது. சரிம்மா, வருவாரா வரமாட்டா கேட்குறான். அதுக்கு நம்ம சொல்லி அப்பா வந்து வந்தா வரமாட்டாருங்க, வரலன்னா வீட்டுக்கு வந்துடுவாருங்க அப்படின்னு சொல்லுது. சரிம்மா, உங்க அண்ணன் எங்கன்னு கேட்குறேன். அதுக்கு நம்ம சொல்லி அண்ணன் வந்து உயிர் இல்லாத குதிரை ஏறி மயிர் இல்லாத மான் வேட்டைக்கு போயிருக்கேன் எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லுது. சரிம்மா, உங்க அம்மா எங்கன்னு கேட்குறேன். அதுக்கு நம்ம சொல்லுது, எங்க அம்மா வந்து வானம் பார்த்த பூமிக்கு அபிமானம் காக்க போயிருக்குன்னு சொல்லுது. எங்க எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுங்க. இந்த கதையே தவறு, இந்த கதையே தவறு. என்ன தவறு? நீ வந்து தேவையில்லாம சம்பந்தம் இல்லாம, நான் அப்ப கதையோட ஒன்றி போறேன், நீ சம்பந்தம் இல்லாம கதைக்கு அப்பாற்பட்டு நீ பேசுற. அண்ணே, கதைக்கு அப்பாற்பட்டு இல்லாதத பேசுற நீ. உன்னை எச்சரிக்கிறேன், கதைக்கு என்ன எச்சரிக்கிறேன் இல்ல டே. யாகாவராயினும் நாகக்க காவக சோவக சொல்லி சொன்னான். ஏன்னா நீ உன் சௌரியத்துக்கு பேசுவ, உன் கற்பனைக்கு நீ எட்டியவாறு நீ பதில் சொல்ல கேள்வி தெரியுமா தெரியாதா? அண்ணே, நான் கேட்ட சரியா தப்பு? நீ கேட்கக்கூடிய கேள்வி முறையான கேள்வி இல்ல. 13 காலம் எங்கேயாவது இருக்கா? இதுதான் அப்பயே சொல்லியிருக்கேன். மஞ்ச குளிச்சு மனமானு இருக்கையில நக்க வரல அப்ப, இப்ப சளிச்சு புளிச்சு போய் ஓரமா கிடக்குறேன்னு இப்ப வரையிட நக்க நானா? கொஞ்சம் கூட உனக்கு நாகரிகம் இல்லடா. மஞ்ச குளிச்சு மனமானு இருக்கையில நக்க வரல அப்ப, இப்ப சளிச்சு புளிச்சு போய் ஓரமா கிடக்குறேன்னு இப்ப வரைய நக்க நானா? அதுதான் சொன்னேன். இப்ப நம்ம சாப்பிட்டோம்ல, என்ன சாப்பிட்டோம்? சோறு சாப்பிட்டோம்ல. ஆமா, அந்த கடைசியில சோத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கையில அப்புறம் கொண்டாந்து என்ன வச்சாங்க? என்ன ஊரே வச்சாங்க? அதுதான் மஞ்ச குளிச்சு மணமணன்னு இருக்கையில அப்ப வரல பையனாக்க வாடி வதங்கி இருக்கிறப்ப இப்ப வர்றான் பையனாக்க அப்படின்னா எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் பளபளன்னு இருக்கையில மஞ்சளா இருக்கும், மணக்கும். ஆனா அந்த பழத்தை என்ன செய்வாங்க? எவனும் திங்க மாட்டான். ஆனா அந்த பழத்தை எடுத்து நாளா வகுந்து உப்பை வச்சு அப்படியே வச்சுட்டா என்ன ஆகும்?
அது சளிச்சு புளிச்சு போயிடும். அப்ப என்ன பண்ணுவான்? விழுந்துக்கிட்டு நக்கியாக ஓடுக்கிட்டு. அதுதான் நீங்க சொல்லக்கூடியது எலுமிச்சம்பழம். ஆனா அதெல்லாம் சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப சொன்னீங்க பாரு, 13 காலோடு பால் கறக்கக்கூடிய பெண்ணு. எந்த உலகத்திலேயாவது 13 காலோடு பால் கறந்துருக்காங்களா? இருக்குல்ல. சரி, அதை விடுங்க. ஆண்டவன் கடவுளையும் எலிக்கு ஏன் வாழை படைச்சான் சொன்னா சொல்லுங்க, அதை கேளுங்க. தமிழ்ல தான் அரிய பெரிய கருத்துக்கள் இருக்குது. ஆமா. ஏன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப நீங்க சொன்னீங்க இலைமறைவு காய்மறைவாக. அப்ப 13 காலோடு பால் கறக்கக்கூடிய பெண்ணு என்ன சொல்றான்? உங்க அப்பா எங்க அப்படின்னா அங்கதான் விஷயம் இருக்கு. அப்ப 13 காலோடு பால் கறக்கக்கூடிய பெண்ணு ஒரு பால் கறக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணணும்? என்ன மாடு வாங்கணும். மாடு வாங்கிட்டா போதுமா? சென ஊசி போடணும். ஊசி போட்டா போதுமா? கண்ணூட்டி போடணும். அப்ப அந்த மாடு கன்று ஈனணும். அப்ப அந்த கன்று ஈனுச்சுன்னா அந்த கன்று குட்டிக்கு எத்தனை காலு? 4 காலு. மாட்டுக்கு எத்தனை காலு? எந்த மாட்டுக்கு? பசுமாடா இருந்தா 4 காலு. காளை மாடா இருந்தா 4.75 காலு. தவறா சொல்ற. இங்க பாரு, கன்று குட்டி ஈனணும் அப்படின்னு சொன்னா கன்று குட்டி எது ஈனும்? எந்த மாடு? பசுமாடு. பசுமாடு தானே கன்று குட்டி ஈனும். ஆமா. அப்ப பசுமாடு நீ 4 காலம் காளை மாடுன்னு சொல்ற. கதையை தவறா போக கூடாது. அப்ப மாட்டுக்கு பசுமாட்டுக்கு 4 காலு. சரி. அது போடக்கூடிய கன்று குட்டிக்கு 4 காலு. சரி. 4 8 காலு. அப்ப அந்த பாலை கறக்கக்கூடிய போற பெண்ணுக்கு எத்தனை காலு? 2 காலு. 8 2 10 காலு. அப்ப அந்த 10 காலு. அப்ப அந்த பெண்ணு கறக்கிறதுக்கு எதை எடுத்துக்கிட்டு போக? அப்ப பழமையா இருக்கையில முக்காலின்னு சொல்லக்கூடிய முக்காலி அதுல உட்காந்து பால் கறப்பா. அப்ப மொத்தம் அதுக்கு எத்தனை காலு? முக்காலிக்கு எத்தனை காலு? 3 காலு. மொத்தம் எத்தனை காலு? மாட்டுக்கு 4, கரண்டுக்கு 4, 4 4 8 காலு. இந்த அம்மாவுக்கு 2 காலு, 8 2 10 காலு. முக்காலிக்கு 3 காலு, 13 காலு. 13 காலோடு பால் கறக்கக்கூடிய பெண்ணு இருக்க. அடுத்து என்ன சொன்னீங்க? மாட்டிட்டியா? அடுத்து என்னைய சொன்னேன்? உங்க அப்பா எங்கன்னு கேட்டேன். எங்க அப்பா வந்து நேத்து செத்த பணத்தை இன்னைக்கு உசுருண்டாக்க போயிருக்காரு. இருக்குல்ல. அதான் சொன்னா சமஞ்ச புள்ளைய தலையிலடி, சமயாத புள்ளைய குண்டில் அடின்னா. அப்ப நேத்து நாத்து சமஞ்ச புள்ளன்னா நெற்கதிர், சமயாத புள்ளன்னா நாற்று. நாற்றங்கால நாற்றை பிடுங்கி அப்படி தட்டி, ஏன்னா உலையெல்லாம் தட்டி வச்சாதான் நட்டாதான் அது சரியா இருக்குமா. அதுக்காகத்தான் நேற்று செத்த புணத்துக்கு இன்னைக்கு உயிர் அப்படின்னு சொன்ன நாத்தை புடுங்கி எல்லாம் பெரிய ஆளுன்னு பேசுறாங்க. யாருக்கிட்ட என்ன பேசணுங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு பேசணும். அப்படி கத்துக்கங்க. ஏன்னா நேத்து செத்த புணத்துக்கு இன்னைக்கு உயிர் உண்டாக்க போயிருக்காரு அப்படின்னா நாற்றை புடுங்கி, நாற்றாங்காலில் இருக்கு, நான் கொண்டாந்து போயிட்டாச்சு வயல்ல. அப்ப நாத்தை புடுங்கிட்டோம்னா என்ன ஆகும்? செத்து போயிடும். அது என்ன செத்து போயிடும்? நாத்து வேறு. நம்ம வேறு செத்து போயிடும். அப்ப நேத்து செத்த புணத்துக்கு இன்னைக்கு உயிர் உண்டாக்க போயிருக்கிறாரு அப்படின்னா நடுறதுக்கு ஆளு கூப்பிட போயிருக்கிறாரு. நடுறதுக்கு ஆளு கூப்பிட போயிருக்கிறாரு. வந்தா வரமாட்டாரு. அப்படின்னா ஆளு வந்துருச்சுன்னா அங்க அவங்களுக்கு அந்த நாத்து முடியெல்லாம் எடுத்து போடணும், வேலை பணி இருக்கு. அதனால நடவு நடுறக்கூடிய ஆளு வந்துட்டா இவரு வரமாட்டார் வீட்டுக்கு. வரலன்னா நடுறதுக்கு ஆளு வரலன்னா, நடவு செய்ய ஆளு வரலன்னா இவரு வந்துருவாரு. அடுத்து என்ன சொன்னீங்க? உங்க அண்ணன் எங்கன்னு கேட்டேன். என்ன முகமெல்லாம் வேறு? உயிர் இல்லாத குதிரை ஏறி மயிர் இல்லாத மான் அப்படின்னா அங்கேயும் இருக்குது சிக்கல். ஏன்னா உயிர் இல்லாத குதிரையில ஏறி மயிர் இல்லாத மான் முடிக்க போறீங்க அப்படின்னா உயிர் இல்லாத குதிரை அப்படின்னு சொன்னா செருப்பு. உயிர் இல்லாத குதிரையில ஏறி மயிர் இல்லாத மான் பிடிக்க போறா அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் பாருங்க வேட்டையாடுதல்ல உடும்புங்கிறது உண்டு. அந்த உடும்புக்கு மயிர் இருக்கா? அப்ப அதைத்தான் சொன்னேன். உயிர் இல்லாத குதிரையில ஏறி மயிர் இல்லாத மான் பிடிக்க போயிருக்கேன். ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறியா ஐயா? என்ன என்ன மலைச்சு போயிருக்கிற? என்ன இல்ல இப்ப எதுக்கு நீங்க கை தட்டினீங்க? எதுக்கு? பதில் சொல்லிட்டாருல அவரு. பதில் சொன்னாரு. நீ கேட்ட கேள்விக்குலாம் பதில் சொல்லிட்டாரு. பதில் சொன்னாரு. இங்க பாரு, கேள்வி கேட்டது நானு, பதில் சொன்னது சொன்னாரு. சரி, அது சரியா தப்பான்னு கேட்டு தெரியும் பதில். கை தட்டணுமா? அப்ப சரியில்லையா? இப்ப நான் சொன்னது தவறா?
இந்த மகமாயி சத்தியமா சொல்றேன், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் தவறு. தவறா? ஐயா, நாடகத்துல ஒரு மனுஷன் கதை சொல்லலாம், சரி, ஒரே வாக்கில் வந்திருந்து கதையா விடக்கூடாது. தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுங்க. தெரியலையா தம்பி முரளி, உனக்கு தெரிஞ்ச ரொம்ப தப்பட மன்னிச்சுக்கடா, எனக்கு தெரியலப்பா, நீ சொல்ற தம்பின்னு சொல்லுங்க, சொல்றேன் நான். தம்பி, அப்ப அது வேற இருக்கா? நீ கேட்ட கேள்விக்கு உண்மையிலேயே இது என்ன சாமி, இந்த சாமிக்கு பொதுவா நீ கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் இதுதான். அப்படி இல்லைன்னு சொன்னா நீ மறுத்து பேசு. ஓ, ஆமா, அவர் சொல்றாரு, சரின்ட்டாரு, காளியை சத்தியம் பண்ணிட்டாரு. நீ கேட்ட கேள்விக்கு இதுதாயா பதில். நான் தவறுன்ட்டேனே. அப்படி இல்லைன்னு சொன்ன தவறு சரியா சொல்லு. நான் சொல்றது தவறுன்னு சொல்லலையா? அப்ப நீ சரியா சொல்லு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியலனா தெரிஞ்சுங்க சொல்றேன். தெரியாது என்பது என்னுடைய அபிப்பிராயம் கிடையாது. இங்க பாரு, நான் சொல்ல போறேன். இந்த பாரு, இதுதான் சரி. சரி விடுங்க. கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். புதுக்கோட்டையில திருவப்பூர் முத்துமாரி இருக்கா இல்லையா? ஆமா. அந்த முத்துமாரி மேல சத்தியமா சொல்றேன், பயங்கரமான தெய்வம் அது. முத்துமாரி மேல சத்தியமா சொல்றேன், நார்த்தாமலை முத்துமாரி சத்தியமா சொல்றேன். சரி, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சரிதான். டேய் 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 டேய், என்னடா பிரட்டி விட்டு அடிக்கிறியடா? பிரட்டி பிரட்டி விட்டு அடிக்கிறியா? வாழ்க. என்ன, எதையுமே புள்ளி வச்சு பேசணும். புள்ளி வச்சு பேசினாதான் அந்த பேச்சில சிறப்புங்கிறது இருக்கு. சரி, கடவுள் ஏன் எலிக்கு ஏன் வாழை படைச்சான்? எலிக்கு ஏன் வாழை படைச்சான்? இறைவனுடைய படைப்பியா, என்னோட தந்தை பிரம்மாவனுடைய படைப்பியா? அது ஏன் படைச்சான்? எலிக்கு ஏன் வாழை படைச்சான்? ஏன்னு கேட்டா, அந்த வேலைக்கு வாழை படைச்சான்னு கேட்டேன், வேற எதுவும் படைச்சான்னு. ஏன் கேட்டா கேளுங்க, வாழை ஏன் படைச்சான்னா அது செத்து போச்சுன்னா தூக்கி வச்சுறதுக்கு. இது பொதுவா அந்த கடி ஜோக்குன்னு சொல்லுவாங்க. அதுல வாழை மரத்தை ஏன் கட்டுறோம்? அது கட்டாட்டி கீழே விழுந்துடும். கட்டாட்டி கீழே விழுந்துடும். வாழை மரத்தை எதுக்கு கட்டுறோம் அப்படின்னு சொன்ன மனவரையில ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு விட்டு அப்படிங்கிறது போல வாழையடி வாழையாக ஒரு மனிதன் வாழ வேண்டும். ஏன்னா வாழை மரத்துல இருக்கட்டும். இப்ப நீங்க பெரிய மனுஷன், சரி, நான் சின்ன ஆளு, சரி, தவற பேச மனுஷன், பெரியோரும் இல்ல சிறியோரும் சிறியோரும் ஆரம்பத்திலே சொல்லிட்டு, ஏன் ஒரு மனிதன் புலவ மனுஷன் புலவ வாழ்ற மக்கள்லாம் ஏன் ஒரு மனிதன் தண்ணி தெவிச்சா அண்ணாந்து பார்த்து தண்ணியை குடிக்கிறேன்? ஏன்னா ஒரு மனிதன் தாகம் எடுத்தால் தண்ணீருங்கிறது எங்க வருது? மேல ஆகாயத்திலிருந்து வருண பகவான் மழை பொழிகிறான். அப்படிப்பட்ட அந்த வருணனுக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையிலே அதுக்காகத்தான் நான் வாழ்வதற்கு நீரை கொடுத்தாயே, உயிர் வாழ்வதற்கு உனக்கு நன்றி வருண பகவானே அப்படிங்கிறதுக்காகத்தான் அண்ணாந்து குடிக்கிறான் மனுஷன். ஏன் உணவு ஏன் கீழே குடிஞ்சு சாப்பிடுறேன்? ஏண்டா, உணவு உற்பத்தி ஆகிறது எங்க வருது? எங்க? பூமாதேவி. அப்ப அந்த பூமாதேவிக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கக்கூடிய வகையில தான் சரி மனுஷன் கீழே குனிஞ்சு சாப்பிடுறான். எனக்கு இப்ப இதுலதான் சந்தேகம். என்ன சந்தேகம்? அதாவது அண்ணாந்த பத்தி நான் குடிக்கிறோம்னா சரி, வர்ணவனை கொடுக்கறனால அண்ணாந்த பத்தி குடிச்சு தீர்க்கிறான். கீழே சாப்பிட்றோம்னா பூமாதேவி கொடுக்கறனால கீழே குடிச்சு சாப்பிட்டா மறை செலுத்துறான். சரி, ஆனா ஒரு தண்ணி குடிக்கிற மாட்டேன், கண்ணை முட்டையை குடிக்கிறேன். ஒரு தண்ணி குடிக்கல இறுக்கி கண்ணை முட்டையை குடிக்கிறேன்னா ஏன்? அதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பாட்டில் கையில் எடுத்துக்குவேன், கப்பை எடுத்துக்குவேன், அதில் ஊற்றி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இறுக்கி கண்ணை முடிக்குங்க. நாராயணா 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 எடுத்து கடகரண்டு குடிச்சுப்பேன். ஏன்? ஏன்னா அதை குடிச்சா சீக்கிரம் கண்ணை முடியும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு முன்னாடியே. அப்படிப்பட்ட அந்த விற்கிறாங்கள கடை, அந்த கடைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சரக்கோட பேர் ஒன்று இருக்கு, அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன? 1841 சரக்கு இருக்கு தெரியுமா? இருக்குல்ல? இருக்கு. சரக்கு இல்ல, 1842 நான் சரக்க சொல்லல, 18க்கு 48க்கு எனக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன் அந்த சரக்குக்கு 1842 ஏன் பேர் வச்சேன்? 18 புராணம். ஏன்னா 48 நாள் விரதம் இருக்க வேண்டும். ஆமா, அதனால இருந்தோம்னா என்ன ஆகும்? நாம் சபரிமலை காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். ஆமா, அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா 27 நட்சத்திரம், சரி, நவக்கிரகங்கள் எத்தனை? 9. ராசிபலன் என்ன? 12. அப்ப ஒரு மனிதன் பிறக்க வேண்டும் என்றால் சரி ஏதாவது ஒரு நட்சத்திரத்திலே பிறக்க வேண்டும். ஒரு மனிதன் பிறக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு ராசியில பிறக்கணும், ஏதாவது ஒரு ராசியில பிறக்க வேண்டும், ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டும். இவற்றை மூன்றையும் கூட்டினேனால்
48 வரும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு உண்டு. ஆ. அதுக்காகத்தான் ஆ. 48க்கு ஒரு சிறப்பு, ஆ, 18 புராணம் ஆ. அப்படிங்கிற ஒரு சிறப்பு உண்டு. ஆ. இப்ப என்னைய பத்தி நீ ஏன் இவ்வளவு சரக்குன்னு அந்த ஏன சரக்குன்னு பேர் வச்சாங்க இவ்வளவு விளக்கம் தேவையா? ஏகப்பட்ட சரக்கு இருக்கு. அந்த சரக்குக்கு பேரு ஆ. ஏன் 18 48 பேர் வச்சானா இவ்வளவு விளக்கம் தேவையா? அதுக்கு டேய். சாதாரண விஷயம். ஏய் இதுதான் உண்மை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் பேர் வச்சான்? எதுக்கு? 18 வயசுல எவன் ஒருத்தன் குடிக்க ஆரம்பிக்கிறானோ 48 வயசுல ஜோலி முடிஞ்சு போயிடும். உண்மைதான். என்ன இந்த 108 கணக்கு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா எதுக்கு? 18 வயசுல குடிக்க ஆரம்பிக்கிறானா 48 வயசுல அவன் ஜோலி முடிஞ்சு போயிடும். அவனை தூக்கிட்டு போறதுக்கு 108 வந்து வாசல்ல நிற்கும். இதுக்குதான் அது கணக்கு. சரி, உங்க பேரு? என் பெயர் நாரதர். உங்க அப்பா பேரு? பிரம்மா. உங்க அம்மா பேரு? கலைவாணி. என் பேர் வீரத்தவங்க. அப்பா பேர் நம்பிராஜன். சரி. அம்மா பேர் நங்கை மோகினி. ஓஹோ. நாங்க அண்ணன் தம்பி 7 பேரு. இங்க என்ன பண்றீங்க? இங்க திணை வச்சு காவல் செய்யறான். எதுக்கு? முருகபெருமானுக்காண்டி. என்ன காரணம்? அதாவது முருகனுக்கு சூடு பிடிச்சிக்கிச்சான். சூடு தணிக்கிறதுக்காண்டி. முருகனுக்கு சூடான் ஓவரான். அதான் சொன்னா ஒரு நாளைக்கு 2, ஒரு வாரத்திற்கு 2, ஒரு மாதத்திற்கு 2, ஒரு வருடத்திற்கு 2 அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆமா. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 அப்படின்னு சொன்னா மலம் கழிக்கணும், 2 நேரம் ஆகி போகணும். ஒரு வாரத்திற்கு 2 அப்படின்னா என்ன ஆகணும்? எண்ணெய் வச்சு குளிக்கணும். அப்போ ஒரு மாதத்திற்கு 2ன்னா மாதம்னா பொம்பளை ஒதுங்குறது தானே. என்னது? லேடிஸ் ஒதுங்குவாங்களே 3 நாள் தூரம். நாராயணன் போகம் கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்ல வந்தேன். தன்னுடைய மனைவியிடம் அவங்க விருப்பப்பட்டாதான் நம்ம போக முடியும். இல்லை சும்மா அடக்க வேண்டியதான். அதைத்தான் சொல்ல வந்தேன். அதாச்சும் பரவாயில்ல. மாத்திரை போட ஒரு நாளைக்கு 5 வாட்டி அடிக்கிறாப்பா. நாராயணா. சரி, அது நான் போக அந்த பேச்சுக்கு நான் வரல. அப்போ ஒரு வருடத்திற்கு 2 சொன்னா 6 மாதத்திற்கு ஒரு தடவை இந்த உடம்ப சுத்தம் செய்யணும். அதுக்கு பேதிக்கு மாத்திரை போடணும். இவ்வளவு நீங்க அழகா பேசுறீங்கல்ல. சரி. தந்தை பேர் நம்பினீங்க. ஆமா. தாய் பேர் நங்கை மோகினி. கூட பிறந்தது நாங்க 7 பேரு. நீங்க கூட பிறந்தது? நான் கூட பிறந்தது யாழ் ஒன்று இருக்கு. சரி. எத்தனை ஆண்பால் எத்தனை பெண்பால்? கொஞ்சம் சீம்பால் இருக்கு தரவா. டே, ஓம் பால் தான் ரொம்ப சாப்பிட தித்திப்பா இருக்கப்பா. அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டீங்களா? நான் நினைச்சேன் உள்ள என்ன உள்ள தூங்கையில ஒரு ஆள் வந்து முன்ற மாதிரி இருக்கேன். உங்களுடைய தமிழ் பால் ஆமா பருக பருக சுவையாக இருக்கிறது. ஆமாங்க. ஏனென்றால் உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. சரி. குடத்திலே பிறந்ததால் குடமணி என்று பெயர். அசுவம் என்றால் குதிரை. குதிரை முகத்தோடு பிறந்ததால் அசுவத்தாமன் என்று பெயர். மகிஷம் என்றால் எருமை. எருமை முகத்தோடு பிறந்ததால் மகிஷாசுரன் என்று பெயர். கர்ணம் என்றால் காது. காதிலே குண்டலத்தோடு பிறந்ததால் கர்ணன் என்று பெயர் வந்தது. இன்ன காரணத்திற்காக இன்னவர் வைப்பது போல் அயோத்தியிலே பிறந்ததால் அயோத்திராமன் என்றும், சீதை மணந்ததால் சீதாராமன் என்றும், எல்லாவற்றையும் வெற்றியடைவதால் ஜெயராமன் என்றும், ராவணாதி ராமச்சந்திரர்கள் அழித்து கடைசியில் பட்டாபிராமன் என்ற ராமனுக்கு பல நாமங்கள் உண்டு. உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்.